பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒழுக்கச் சிதைவு. இப்போது கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். இந்தியாவிலுள்ள இந்துக்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள் ஆகிய அனைவரும் இந்தத் தேர்வின் போது தம்முடைய இறைவன் முன் என்ன சிறப்புக்களை, என்ன திறமைகளை, என்ன சாதனங்களை காண்பித்து நாட்டின் பொறுப்பு தங்கள் வசம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியும். இந்த நேரத்தில் நான் இந்துக்கள், சீக்கியர்கள், முஸ்லிம்கள் ஆகியோரிடையே காணப்படும் ஒழுக்கக்கேடுகளின் குற்றப்பட்டியலை வெளிப்படையாக அச்சமின்றி வாசித்தால் நீங்கள் கோபப்பட மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். என் சமூக மக்களுடையவும் நாட்டுச் சகோதரர்களுடையவும் குற்றங்களை கூறுவதில் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. உண்மையில் என் இதயம் அழுகிறது. இதன் விளைவுகளை என் கண்ணால் கண்டு வருகிறேன். இக்குற்றம் குறைகளின் காரணமாக வருங்காலத்தில் தண்டனை அனுபவிக்க நேரிடும். இக்குற்றங்கள் இவர்களை ஆழமான படுகொலியில் வீழ்த்திவிடும் என்று அஞ்சுகிறேன். நீங்கள் அனைவருமே இந்த தீய விளைவுகளிலிருந்து தப்ப முடியாது. இதனால் நான் மிகவும் மனவேதனையுடன் விளக்க விரும்புகிறேன். செவியேற்கும் பண்பினர் செவியேற்கட்டும், சீர்திருத்துவதைப் பற்றி சிந்திக்கட்டும். நம் ஒவ்வொருவருடைய பொது ஒழுக்கக்கேடுகளின் நிலைமையை பற்றியும் சொந்த அனுபவம், சான்றுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் சிந்தியுங்கள். தகாத முறையில் ஆதாயம் பெறுதல், இலாஃபத்தை கருதி பொய்யுரைத்தல், சுயநலத்துக்காக நம்பிக்கை துரோகம் செய்தல் ஆகியவற்றின் மூலம் பிறரின் உரிமைகளை பறிப்பது ஒழுக்க ரீதியாக தவறானது என்பதை உணர்ந்து அவற்றில் ஈடுபடத் தயங்குவோர் நம்மில் எத்தனை பேர்? சட்டத்தின் பிடியிலிருந்து எங்கே தப்பிக்க முடியும் என்று தோன்றுகிறதோ அங்கே ஒழுக்க உணர்வுகளின் அடிப்படையில் குற்றம் புரிவதிலிருந்தும் தீமை விளைவிப்பதிலிருந்தும் தங்களை எத்தனை சதவிகிதத்தினர் தடுத்துக் கொள்கின்றனர்? தன்னலம் பாராட்டாமல் பிறருக்கு நன்மை செய்வதிலும், இரக்கம் செலுத்துவதிலும், தியாகம், நேர்மை, ஒழுக்கம் ஆகியவற்றை கடைபிடிப்பதிலும் ஈடுபடுகின்றவர்கள் எத்தனை பேர்? நம்முடைய வணிகங்களில் எத்தனை பேர் பொய், பித்தலாட்டம், பதுக்கல், கள்ளச்சந்தை, கலப்படம் ஆகியவற்றை தவிர்ப்பவர்களாக இருக்கிறார்கள்? நம்முடைய தொழில் அதிபர்களுள் தங்கள் சுயநலத்தை மட்டும் கருதாமல் வாங்குவோரின் நன்மைகளையும் தங்கள் சமூக முன்னேற்றத்தையும் நாட்டின் உயர்வையும் கவனிப்போர் எத்தனை பேர்? உணவுப் பொருட்களை பதுக்குவதாலும் அநியாய விலைக்கு விற்பதாலும் இலட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை துயரத்தில் ஆழ்த்துகிறோம் என்பதை நம் நிலக்கிழார்களுக்கு எத்தனை பேர் உணர்கிறார்கள்? தம் செல்வத்தால் பிறருக்கு அநியாயம் இழைக்காமல், பிறரின் உரிமைகளை பறிக்காமல், நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருக்கும் செல்வந்தர்கள் நம்மில் எத்தனை பேர்? நம் தொழிலாளர்களில் எத்தனை பேர் தாங்கள் பெறும் ஊதியத்துக்கு ஏற்ப கடமையுணர்வோடு உழைக்கிறார்கள்? நம் அரசு ஊழியர்களில் எத்தனை பேர் லஞ்சம், ஊழல், மக்களுக்கு துன்பம் கொடுத்தல், அநியாயம் புரிதல், சோம்பியிருத்தல், அபகரித்து தின்னுதல் போன்றவற்றிலிருந்து விலகி இருக்கிறார்கள்? தங்கள் அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள்? நம் வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், செய்தியாளர்கள், திறனாய்வாளர்கள், நூலாசிரியர்கள், சமூக ஊழியர்கள் ஆகியோரில் எத்தனை பேர் தங்கள் சுயநலத்துக்காகவும் சொற்ப இலாபத்துக்காகவும் இழிவான செயல்களில் ஈடுபடாமலும் தகாத வழிகளில் செல்லாமலும் இருக்கிறார்கள்? தங்களின் அற்ப இலாபத்துக்காக மக்களுக்கு பொருள் ரீதியாக, உடல் ரீதியாக இழப்பு ஏற்படுத்துவதிலிருந்தும், உள ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் ஊறு விளைவிப்பதிலிருந்தும் வெட்கப்பட்டு விலகி இருப்பவர்கள் இவர்களில் எத்தனை பேர்? நம்முடைய மக்கள் தொகையில் 5% இந்த தொற்று நோயிலிருந்து தப்பித்திருக்கிறார்கள் என்று கூறினால் அது மிகையாகாது. 95% இத்தொற்று நோயால் கடுமையாக பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் இந்து, முஸ்லிம், சீக்கியர், கிறிஸ்தவர், ஹரிஜன் ஆகிய அனைவருமே சமம். எல்லோருடைய ஒழுக்க நிலையும் இறுதி எல்லை வரை பயங்கரமான விதத்தில் வீழ்ச்சியுற்றிருக்கிறது. எந்த ஒரு சமூகமும் மற்றவர்களை விட மேம்பட்டதாய் இல்லை. ஒழுக்க சிதைவின் இந்த தொற்று நோய் தனிநபர்களில் ஒரு கணிசமான தொகையினரிடம் பரவிவிட்டது. இதன் இயற்கை விளைவாக பரந்த அளவில் சமூக கூட்டு வாழ்வில் அதன் தீய விளைவுகள் தலை தூக்கத் தொடங்கிவிட்டன. போரின் காரணமாக ரயில்களில் பயணிகளின் கூட்டம் அதிகமானவுடன் ஒரே சமூகத்தின், ஒரே நாட்டின் மக்கள் எவ்வளவு தன்னலத்தோடும் ஈவு இரக்கமின்றியும் ஒருவரை ஒருவர் நடத்தினர் என்பதை எண்ணும் போது ஒழுக்கம் விரைவாக தாழ்ந்து விட்டது என்ற உணர்வே தோன்றுகிறது. உருவாகப் போகும் பெரும் புயலின் சின்னம் இது என்றே தோன்றுகிறது. பிறகு பண்டங்களின் தட்டுப்பாடு, விலைவாசி ஏற்றம், பதுக்கல், கள்ளச்சந்தை பெரும் அளவில் ஏற்பட்டன.
பிறகு வங்காளத்தில் அந்த பயங்கரமான செயற்கை பஞ்சம் தோன்றிற்று. நம்மவரிலே ஒரு வர்க்கத்தினர் தங்கள் நாட்டு மக்களிடையே லட்சக்கணக்கானோரை தங்களுடைய இலாபத்தை கருதி பட்டினியால் துடிக்க துடிக்க சாகும்படிச் செய்தனர். இவை யாவும் ஆரம்ப அறிகுறிகளே. நமக்குள் நீண்ட காலமாகவே புகைந்து கொண்டிருந்த இழிகுணம், மிருகத்தனம், பயங்கர செயல் ஆகியன தீக்குழம்பாக வெடித்துக் கிளம்பின. அவை இப்போது மத வகுப்பு கலவரமாக உருவாகி நாட்டை ஒரு கோடியிலிருந்து மறுகோடி வரை பொசுக்கி வருகின்றன. கல்கத்தாவில் நடந்த வகுப்பு கலவரத்துக்குப் பின் இந்துக்கள், சீக்கியர்கள், முஸ்லிம்கள் ஆகியோரின் போராட்டத் தொடக்கம் ஒரு புதிய அத்தியாயத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த 3 சமூகங்களும் தங்களுடைய மிக கீழ்த்தரமான குணங்களையே வெளிப்படுத்தி வருகின்றன. கனவிலும் கருதாத, நினைத்து கூட பார்க்காத இழிவான செயல்களை இப்போது நம் நாட்டு மக்கள் வெளிப்படையாக செய்து வருகிறார்கள். பெரிய பெரிய வட்டாரங்களில் உள்ள மக்கள் அனைவரும் குண்டர்களாகிவிட்டார்கள். இதுவரை எந்த கொடியோனும் செய்ய கருதாத கொடுமைகளையும் துணிந்து செய்கிறார்கள். பால் குடிக்கும் குழந்தைகளை தாய்மார்களின் நெஞ்சு மீது வைத்தே கழுத்தை அறுக்கிறார்கள். உயிரோடு மனிதர்களை கொளுத்துகிறார்கள். கண்ணியமான குடும்பங்களை சேர்ந்த பெண்களும் பொதுமக்கள் முன்னிலையில் நிர்வாணமாக்கப்படுகிறார்கள். தந்தை முன் மகளும், கணவன் முன் மனைவியும், சகோதரன் முன் சகோதரியும் மானபங்கப்படுத்தப்படுகிறார்கள். வணக்கத்தலங்கள் மீதும் சமய நூல்கள் மீதும் மாசு கற்பிக்கும் இழிச்செயல்கள் புரியப்படுகின்றன. நோயாளிகள், முதியோர், காயமுற்றோர் ஆகியோர் கூட கொஞ்சமும் ஈவு இரக்கமின்றி கொலை செய்யப்படுகிறார்கள். பயணிகள் ஓடும் ரயிலிலிருந்து வெளியே தூக்கி எறியப்படுகிறார்கள். உயிருள்ள மனிதனின் உறுப்புக்கள் அறுக்கப்படுகின்றன. சின்னம் சிறு குழந்தைகளும் ஏதும் பாதுகாப்பில்லாத மக்களும் சக்தியற்றவர்களும் வேட்டையாடப்படுகிறார்கள். ஒரு அண்டை வீட்டுக்காரர் மற்றொரு அண்டை வீட்டுக்காரரை கொள்ளையடிக்கிறார். உறவினர் உறவினருக்கு துரோகம் இழைக்கிறார். பிறருக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் தக்க சமயத்தில் தங்கள் பொறுப்பை தட்டி கழித்து அடைக்கலம் புகுந்தவரை காட்டிக் கொடுத்து விடுகிறார்கள். அமைதியை காப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட காவல்துறை, இராணுவம், நீதித்துறை ஆகியன வெளிப்படையாக கலவரங்களில் பங்கெடுத்துக் கொள்கின்றன. அவையே கலவரங்களைத் தொடங்கி தம் மேற்பார்வையிலேயே கொடுமைகளை நிகழும்படி செய்கின்றன. அக்கிரமம், அநியாயமும், கொடும் செயல், அயோக்கியத்தனம் ஆகியவற்றில் எதையும் மிச்சம் வைக்காமல் நம் நாட்டு மக்கள் கூட்டாகச் சேர்ந்து செய்கிறார்கள். இவை யாவும் ஆரம்ப அறிகுறிகளே. மேலும் விரிவான அளவில் பல படி கீழ்த்தரமான முறையில் கொடுமைகள் நிகழும் என்பதை நடக்கும் செயல்கள் நிரூபிக்கின்றன. இவை யாவும் தற்செயலாக நேர்ந்த கொந்தளிப்பின் விளைவு என்று கருதினால் நீங்கள் தவறான கருத்தில் மூழ்கிவிட்டீர்கள் என்றே கூறலாம். இந்நாட்டு மக்களில் 95% ஒழுக்க வீழ்ச்சிக்கு பலியாகிவிட்டார்கள் என்பதை இப்போது உங்கள் முன் எடுத்துக் காட்டிவிட்டேன். மக்களில் இவ்வளவு பெரும் தொகையினர் ஒழுக்கக்கேடர்களாகிவிட்டால் சமூகங்களின் கூட்டு வாழ்வில் அவர்களுடைய செயல்முறை எவ்வாறு செம்மைப்படப் போகிறது? இதன் காரணமாகவே இந்துக்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள் ஆகிய 3 சமூகங்களிடையேயும் உண்மை, நியாயம், நேர்மை ஆகியவற்றுக்கு கொஞ்சங்கூட மதிப்பில்லாமல் போய்விட்டது. நேர்மையாக நடப்பவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள், கண்ணியமானவர்கள் ஆகியோர் இக்கூட்டத்துக்குள் ஊமையாகி ஒடுங்கிவிட்டனர். தீமைகளிலிருந்து தடுப்பதும் நன்மைகளைப் பற்றி அறிவுரை கூறுவதும் இவர்கள் கூட்டத்தில் பொறுத்து கொள்ள முடியாத குற்றமாக கருதப்படுகிறது. நேர்மையைப் பற்றியோ நியாயத்தை பற்றியோ இவர்கள் கேட்கக்கூட தயாராயில்லை. அளவுக்கு மிஞ்சிய தங்கள் ஆசைகளையும் நோக்கங்களையும் நிறைவேற்றுவதற்கு பரிந்து பேசுபவர்களையே ஒவ்வொரு சமூக மக்களும் மிகவும் விரும்புகிறார்கள். பிறருக்கு எதிராக பகைமை உணர்வினை தூண்டுபவர்களையும் பகைவர்களையும், நேர்மையற்ற நோக்கங்களை நிறைவு செய்து வரிந்து கட்டிக்கொண்டு தயாராவோரையுமே அனைவரும் வரவேற்கிறார்கள். அதன் காரணமாக இச்சமூகத்தினர் அலசி ஆய்ந்து தங்களுக்குள் இந்த மட்டரகமான பேர்வழிகளை தேர்ந்தெடுத்து தங்கள் செயலுக்கு வழிகாட்டிகளாய் அமர்த்தி கொண்டார்கள். இவர்கள் கூட்டத்தில் எல்லோரையும் விட மிகவும் கீழ்த்தரமான, ஒழுக்கமற்ற, கொள்கையற்ற கயவர்கள் தோன்றி அவர்களுக்காக பேசவும் வாதாடவும் பத்திரிகைகளில் காரசாரமாக எழுதவும் முற்பட்டார்கள்.
இத்தகையவர்களே தங்கள் சமூகங்களில் செல்வாக்கும் பெற்றிருக்கிறார்கள். தங்கள் சீர்கெட்ட சமூகங்களை மேலும் சீர்கெடுக்கும் வகையில் நடத்திச் செல்கிறார்கள். சமூகங்களின் விருப்பங்களை நேர்மையின் அடிப்படையில் அமைக்காமல் வீண் போராட்டங்களில் முடியும்படி வளர்த்தார்கள். சமூக வெறி, அரசியல் வெறி, வெறுப்பு, பகைமை ஆகிய நஞ்சை ஊட்டி அதை பெருக்கிக் கொண்டே சென்றார்கள். வெறியூட்டும் சொற்பொழிவுகளாலும் எழுத்துக்களாலும் தங்கள் சமூகங்களுக்கு இன்ஜெக்ஷன்கள் கொடுத்து சமூகங்களை நாய்களைப் போலவும் ஓநாய்களைப் போலவும் சண்டையிடத் துணியும்படி செய்துவிட்டார்கள். அனைவரின் உள்ளங்களிலும் வெறுப்பு உணர்வுகளையும் பகைமைகளையும் வளர்த்து அவற்றை கனன்றெழும்படி செய்துவிட்டார்கள். இப்போது நம் உருவாகியுள்ள சூறாவளி திடீரென்று தோன்றிய தற்காலிகமான தற்செயலான சூறாவளி அன்று. நமக்குள் நீண்ட காலமாக குமுறிக் கொண்டிருந்த அழிவு உணர்ச்சிகளின் எரிமலை வெடிப்பாகும். இந்த எரிமலை ஒரே தடவையில் மட்டும் தீப்பிழம்பை கக்கி அணைந்துவிடப் போவதில்லை. உணர்ச்சிகள் உள்ளங்களில் கொந்தளிப்பை கொண்டிருக்கும் வரை நாள்தோறும் பொங்கிப் பெருகி தீம்பிழம்பை கக்கிக் கொண்டே இருக்கும். இது நீண்ட காலப் பயிர். ஆண்டு கணக்காக விதை விதைத்தல், நீர் பாய்ச்சல் ஆகியவற்றின் பின் தோன்றிய பலன். நீங்களும் உங்கள் வழித்தோன்றல்களும் எவ்வளவு காலம் இதனை அனுபவிக்க வேண்டியிருக்குமோ தெரியவில்லை. அமைதியான உள்ளத்துடன் சிந்தியுங்கள். இயற்கை நியதியின் படி இந்நாட்டின் தலைவிதியை நிர்ணயிக்கும் பொறுப்பு நமக்கு வழங்கப்படப் போகும் சந்தர்ப்பத்தில் நாம் எத்தகைய இயல்புகளையும் திறமைகளையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்நாட்டுப் பொறுப்பை இறைவன் நம்மிடம் வழங்கினால் நம் சீரிய செயல்முறையால் இதை திருத்தி கவனமாக திகழச் செய்யோம் என்று நிரூபித்தால் நலமாயிருக்கும். அதற்கு தக்க சந்தர்ப்பம் இது. நாம் இந்நாட்டில் நீதி வழங்கி ஒருவருக்கொருவர் அன்பு, முன்னேற்றம் ஆகியவற்றை வளர்த்து நமக்காகவும் பிறருக்காகவும் நன்மை செய்வதிலேயே நம் சக்திகள் அனைத்தையும் செலவிடுவோம். நன்மைகளுக்கு மெருகேற்றுவோம், தீமைகளை ஒழிப்போம் என்று நிரூபிக்க வேண்டும். ஆனால் நாமோ இருப்பதையும் அழிப்போம், பூசல்களை விளைவிப்போம், கொடுமைகள் புரிவோம் என்பதை வெளிப்படுத்தி இந்நாட்டை எங்களிடம் ஒப்படைத்தால் இதன் ஊர்களை சிதைப்போம், தெருக்களையும் நகரங்களையும் பொசுக்கித் தள்ளுவோம், மனித உயிர்களை ஈக்கள் கொசுக்களைப் போல மதிப்பற்றதாக்குவோம், பெண்களை மானபங்கப்படுத்துவோம், சின்னஞ்சிறு குழந்தைகளை வேட்டையாடுவோம், முதியவர்கள், நோயாளிகள், காயம்பட்டோர் ஆகியோர் மீதும் இரக்கம் காட்ட மாட்டோம், வணக்கத்தலங்கள், சமய நூல்கள் ஆகியவற்றையும் எங்கள் தூய்மையற்ற மன இச்சையால் துவம்சமாக்குவோம். இறைவன் படைத்த உலகை பிணக்குவியலாலும் எரியூட்டப்பட்ட கட்டடங்களாலும் நிரப்பி இதன் பொலிவை குன்றச் செய்வோம் என்று நிரூபித்து வருகிறோம். இத்தகைய உணர்ச்சிகளையும் குணங்களையும் சாதனைகளையும் காட்டி நாம் இறைவனின் பார்வையில் இப்பூமியின் பொறுப்பை ஏற்கத் தகுதியுடைய நல்லடியார்கள் என்று நிரூபிக்க முடியுமா? உங்களுடைய இந்த சாதனைகளைக் கண்டு இறைவன், நன்று நன்று, என்னுடைய பழைய தோட்டக்காரரின் வழித்தோன்றல்களே, நீங்கள் மற்றவர்களை விட என்னுடைய இந்த பூங்காவை பராமரிப்பதற்கு ஏற்பவர்கள். இதே மாதிரி கலவரம், அழிவு, அலங்கோலம், நாசவேலை செய்வதற்காகவே, இத்தகைய குப்பை கூலங்களால் நிரப்புவதற்காகவே இந்த தோட்டத்தை உண்டாக்கினேன். பிடியுங்கள், பெற்று நன்றாக அழியுங்கள் என்று கூறுவாரா? நீங்கள் உங்களைப் பற்றி, உங்கள் நாட்டைப் பற்றி வருங்காலத்தில் நம்பிக்கை இழந்து சோர்ந்து போக வேண்டும் என்பதற்காக நான் இங்கு கூறவில்லை. நான் நம்பிக்கை இழக்கவும் இல்லை, பிறரை நம்பிக்கை இழக்கும்படி செய்யவும் விரும்பவில்லை. உண்மையில் என் நோக்கம் என்னவெனில், பல நூற்றாண்டுகளுக்கு பின் நாட்டு மக்களுக்கு இறைவன் தன் ஆட்சிப் பொறுப்பை வழங்கப் போகும் இப்பொற்காலத்தில் தங்கள் அக்கிரமங்களாலும் கீழ்த்தரங்களாலும் இவர்கள் அதை இழக்கத் தயாராகிக் கொண்டே இருக்கிறார்களே என்பதை எடுத்துரைப்பதே ஆகும். இறைவன் பார்வையில் நாம் மிகவும் தகுதியுடையவர்கள் என்பதை நிரூபிக்க, மற்றவர்களை விட பல படி மேலாக நாம் அருக்குணங்களையும் திறமைகளையும் எடுத்து காட்ட முனைந்திருப்போமேயானால் மிகவும் நலமாயிருந்திருக்கும். மாறாக நமக்குள் போட்டி எதில் இருக்கின்றதெனில், நம்மில் யார் அதிக கொடுமை புரிவோர், அதிக அழிவு வேலை செய்வோர், யார் மீது இறைவனின் சாபம் மற்றவர்களை விட அதிகமாக ஏற்பட வேண்டும் என்பதிலே இருக்கிறது. அந்த தாழ்ந்த போக்கிலேயே நாம் விரும்பி நடந்து வருகிறோம். நாட்டு விடுதலை, முன்னேற்றம், நிறைவு ஆகியவற்றின் அறிகுறிகளோ தகுதிகளோ இல்லை இவை.
நீண்ட காலம் வரை நமது தலைமேல் அடிமைத்தனம், இழிவு ஆகியன எழுதப்பட்டு விடுமோ என்ற அச்சம் இவற்றால் உண்டாகிறது. ஆகையால் அறிவும் உணர்வும் உள்ளவர்கள் இந்நிலைமையை மாற்றுவதைக் குறித்து சிந்தனை செய்ய வேண்டும். இந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கு என்ன வழி என்பதைப் பற்றி உங்கள் உள்ளங்களில் தானாகவே கேள்வி எழலாம். நான் அதற்கு விடையளிக்க காத்திருக்கிறேன்.